கொட்டி தீர்த்த மழையோடு அந்த பகுதியே அழுகை ஓலங்களால் நனைந்து கிடந்தது. பந்தல் போடப்பட்டிருந்த வீட்டை நோக்கி படையெடுத்த பெண்கள் கூட்டம் வயிற்றில் அடித்துக் கொண்டு கதறி அழுதனர். எதிர்பாராமல் ஏற்பட்ட இழப்பு அந்த பெண்களை மீள முடியாத துக்கத்தில் ஆழ்த்தி இருப்பதை நம்மால் உணர முடிந்தது. ஆம், இவர்களது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கட்டையால் அடித்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை கொன்று போட்டது வேறு யாருமில்லை, சொந்த மருமகன். சாதாரண குடும்ப பிரச்சனை. மாமனாரின் உயிருக்கு உலை வைத்த பின்னணியை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கியது நமது குற்றச்சரித்திர குழு. கொல்லப்பட்டவர் ஆறுமுகம். 55 வயதாகும் ஆறுமுகம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வேலியந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர். விவசாயியான இவருக்கு மொத்தம் 4 மகள்கள். முதல் 3 மகளுக்கும் திருமணம் நடத்தி முடித்து வெளியூரில் வசித்து வந்துள்ளார். இந்த சூழலில்தான் ஆறுமுகத்தின் கடைசி மகள் கௌசல்யா சென்னையில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது திருவண்ணாமலை மாவட்டம் கஷ்டம்பாடி பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கிறது. காதலர்கள் இருவரும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். தற்போது இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் என 2 குழந்தைகள் உள்ளனர். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி கேசவனை கரம் பிடித்த கௌசல்யாவுக்கு திருமணத்திற்கு பிறகுதான் கணவரின் முழு சுயரூபமும் தெரிய வந்துள்ளது. மது பழக்கத்திற்கு அடிமையான கேசவன் அளவுக்கதிகமாக மது குடித்துவிட்டு தினமும் மனைவியை அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். காதல் திருமணம் செய்து கொண்ட கட்டாயத்தினால் கௌசல்யாவும் கணவரின் கொடுமைகளை பொறுத்துக் கொண்டு குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கேசவனின் ஆட்டம் அதிகரிக்கவே 2 வருடங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டிற்கு வந்திருக்கிறார். சண்டை போட்டு பிரிந்திருந்தாலும் ஆடு பகை குட்டி உறவு என்பது போல பெங்களூருவில் வேலைக்கு சேர்ந்த கேசவன் விடுமுறை நாட்களில் மாமியார் வீட்டிற்கு வந்து தனது குழந்தைகளை பார்த்துச் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். சம்பவத்தன்று மாமனார் வீட்டிற்கு மது போதையில் வந்த கேசவன் மனைவியை தன்னுடன் சேர்ந்து வாழ அழைத்து சண்டையிட்டுள்ளார். ஆனால் கௌசல்யா மறுக்கவே வலுக்கட்டாயமாக பிள்ளைகளை பிரித்துக் கொண்டு தன்னோடு அழைத்து செல்ல முயன்றுள்ளார். இதனால் பதறிப்போன ஆறுமுகம் மருமகனை தடுத்து சமாதானம் செய்திருக்கிறார். அப்போதுதான் அந்த படுபயங்கர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சண்டை வந்துருச்சு. சண்டை போட்டு எங்கள் பாப்பாவை அடிச்சுட்டாங்க. அடிச்சு குழந்தைய தூக்கின்னு கஷ்டப்பாடிக்கு அவங்க ஊருக்கு தூக்கின்னு போகிறதுக்கு ஓடிட்டாரு. அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் எல்லாமே பின்னாடியே ஓடி போய் குழந்தைய வாங்கிறதுக்கு ஓடணும். அப்போ எங்கள் அப்பாவும் ஓடினார். ஓடி போய் எங்கள் அப்பா குழந்தைய வாங்கிட்டு வந்தார். குழந்தைய வாங்கிட்டு வந்து நாங்கள் குழந்தைய மாதிரி வச்சுக்கணும். வீட்டில் வந்து பார்த்தப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைய காணும் என் பிள்ளைய காணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்தார். எங்கள் அப்பா குடி போதில் இருந்தார். எங்கள் அப்பா ரீஃபர் பண்ணி எடுத்து எங்கள் அப்பா தலையிலே 4 அடி அடிச்சுட்டாரு. மூளையே வெளியே வந்துருச்சு. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. போதையில் இருந்த கேசவன் சாலையில் கிடந்த கட்டையை எடுத்து ஆறுமுகத்தின் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து மரணமடைந்துள்ளார். ஊருக்குள் நடந்த கொலை காவல்துறை காதிற்கு சென்றுள்ளது. சம்பவ இடத்தில் இருந்து தடயங்களை சேகரித்த போலீசார் கேசவன் மீது வழக்கு பதிவிட்டு கைது செய்திருக்கிறார்கள்.